இவ்வளோ பெரிய சொர்ணபுரிய உள்ள வந்து பார்க்கலன்னாலே அப்போ அது உத்தேசம் இல்லைன்னு தெரியுது. விபீஷணனை பட்டம் கட்டின உடனே நான் தானே ஜெயிச்சேன், எனக்கு ஏதாவது கப்பம் கட்டுன்னு சொல்லலாம், ஒரு முறையாவது கப்பம் கட்டுன்னு சொல்லணும். அவன் வந்து ஏதோ கொடுக்குறேங்கிறான், உபச்சாரம் பண்றேங்கிறான், அதையே ஏத்துக்க மாட்டேங்கிறார் இவர். அது மாதிரி व्यक्ति. அப்போ எதுக்கு தான் யுத்தம் நடத்தினார்? இந்த யுத்தத்தை எதுக்கு தான் நடத்தினார்னா பிரதானமா இந்த கதையில சீதையை மீட்கிறதுக்காக யுத்தம் நடத்தினார். மற்றதெல்லாம் சொல்லிட்டேன். கிருதக்ஷேமாச தண்டகாக, தண்டகாரண்யத்துக்கு இனிமே எந்த ஆபத்தும் வரக்கூடாது, ரிஷி முனிவர்கள்லாம் நிம்மதியா தபசு பண்ணணுங்கிறதுக்காக யுத்தம் நடத்தினார். பொது ஜனங்கள் சூறையாடப்படக்கூடாதுங்கிறதுக்காக யுத்தம் நடத்தினார். எல்லாரும் க்ஷேமமா இருக்கணுங்கிறதுக்காக யுத்தம் நடத்தினார் என்கிறது இது வெளிப்படையா. இத்தனையிலையும் பார்த்தேன்னா அவன் திருந்துவானான்னு பார்த்துட்டு இருந்துட்டு யுத்தம் நடத்தினார். இதை தவிர இது வால்மீகி ரீதியாக பார்த்தேன்னா, வால்மீகி ரீதியாவோ கம்பன் ரீதியாவோ துளசி ரீதியாவோ எந்த ரீதியா நீங்க பார்த்தேன்னாலுமே இந்த இடத்துல வேற ஒன்று ஹிடன் அஜெண்டா மோட்டிவ் அப்படின்னு ராமருக்கு இந்த யுத்தம் நடத்தினதுல எதுவும் கிடையாது. இதை ஸ்பெசிஃபிக்கா சொல்லி தான் தெரியணுமான்னா சொல்ல வேண்டிய காலமா இருக்கிறதுனால சொல்றேன். மெனக்கட்டு இன்னைக்கு கொஞ்சம் வேற மாதிரி இதை சித்தரிச்சு எழுதுறவாள்னா இருக்கா, வேற மாதிரியா கட்டமைச்சு எழுதுறவாள்னா இருக்கா. அவ என்ன பண்ணுவா அப்படின்னா, இது வந்து ரெண்டு இனங்களுக்கு உள்ள யுத்தம். இதை முதல்ல சொன்னவனே வெள்ளக்காரன் தான். வெள்ளக்காரன் தான் இது மாதிரி முதல்ல சொன்னான். வெள்ளக்காரன் வரத்துக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு பேச்சே கிடையாது. ரெண்டு ரேஸ். முதல்ல ரேஸுங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னு புரியல எனக்கு. ரேஸுங்கிறதுக்கான அர்த்தங்கள்லாம் இன்னைக்கு சயின்டிஃபிக்காக டிஸ்ப்ரூவ் ஆயிடுது. அந்த நாளில் ரேஸுங்கிற வார்த்தை ரொம்ப பிரதானமான வார்த்தை. வெள்ளக்காரன் இங்கே ஆண்டுட்டு இருந்த காலத்தில், அந்த காலத்தில் அவன் கட்டமைச்சான். என்ன கட்டமைச்சான் அப்படின்னா, ரெண்டு ரேஸ் இருந்தது. ஒரு ரேஸு இந்தியாவுக்கு ரொம்ப பழைய காலத்தில் வந்து செட்டில் ஆன ரேஸு. அந்த ரேஸுக்கு திராவிடம்னு பேர் வச்சான். இது அவன் வச்ச பேர். அடுத்தது என்ன அப்படின்னா, ரெண்டாவது ரேஸ் அது பின்னாடி வந்தது இந்தியா. ரெண்டுமே இங்கே வந்து செட்டில் ஆனது தான் வெள்ளக்காரன் பிரகாரம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரெண்டுமே இங்கே வந்து செட்டில் ஆனது தான். முன்னாடி ஒரு ரேஸ் இங்கே கிளம்பி வந்ததே, அது உக்ரைன்லேருந்து வந்தது. அவன் சொல்றது தானே, உக்ரைன்லேருந்து வந்தது. அந்த ரேஸ் பேசுகிற பாஷை இந்த தமிழ் இத்தியாதிகள்லாம் பேசிட்டு இருந்தது. அது உக்ரைன்லேருந்து வந்த மொழி. அவன் சொல்றது என்ன, அவன் வந்து இங்கே முதல்ல வந்து செட்டில் ஆனான். திராவிடன்னு அவனுக்கு பேரு. அதுக்கப்புறம் சில நூற்றாண்டுகள் கழிச்சு இன்னொரு ஒரு ரேஸ் வந்தான். எங்கேருந்தா வந்தான். ஆக இந்தியாவுக்கு கன்ஃபார்ம்டா எல்லாருமே எங்கேருந்தா வந்து தான் ஆகணும். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்போதான் அவன் வந்து சேர்ந்ததையும் நியாயப்படுத்த முடியும். அதுதான் அங்கே பாயிண்ட். அப்புறம் என்னாச்சுன்னா, இந்த ஆரியன்கிற ரேஸ் வந்து அது இங்க இருக்கக்கூடிய திராவிட ரேஸ் இருக்கே அதை வந்து சப்ஜுகேட் பண்ணிட்டு அதை அடக்கி ஆழ்ந்தது அப்படின்னு ஒரு கட்டமைப்பு, ஒரு கட்டுக்கதை. இந்த கட்டுக்கதை இவன் வரத்துக்கு முன்னாடி இங்க யாருமே பேசல. அப்புறம் இந்த கட்டுக்கதைக்கு உள்ள ராமாயணத்தை அடக்கணும்னு ட்ரை பண்ணான். அதுல தான் என்ன பண்ணான் அப்படின்னா, ராமச்சந்திர பிரபு ஆரியம் அப்படின்னும் ராவணன் திராவிடம் அப்படின்னு அது ஒரு கட்டமைப்பு அடிச்சு விட்டான். ஆரியன் திராவிடன் ரெண்டு ரேஸ் இருந்ததாவே வெள்ளக்காரனுக்கு முன்னாடி இங்க யாரும் பேசினது இல்லை என்னும் பொழுது அதுல ராமன் ஆரியன் ராவணன் திராவிடங்கிறத எங்க பேசியிருப்பா? ராமர்னு, அதாவது ராமர்னா நம்ம எல்லாரும் பகவான்னு பார்க்கிறோம். முன்னாடி இருந்த முகலாயர்கள் சுல்தான்கள் அவெல்லாம் பகவான்னு பார்த்தாலோ இல்லையோ, பகவான்னு பார்த்தது இல்லை. ஆனா அவளுக்கு கூட சொல்றேன், அவளுக்கு ஒரு சிந்தனை என்ன அப்படின்னா, ராமர் அப்படின்னு ஒரு ராஜா இங்க இந்தியாவில் இருந்தார். இன்னைக்கு நான் எப்படி இங்க ஒரு அவுரங்கசீப் டெல்லியில் உட்காந்துருக்கேனோ அது மாதிரி என்னைக்கோ அயோத்தியில் உட்காந்துருந்தார். அவர் ஒரு நல்ல மனுஷன் அப்படிங்கிற எண்ணம் சொல்றேன் கேளுங்க, அவுரங்கசீப் கூட உண்டு. ஆமா, அப்புறம் என்னத்துக்கு இது மாதிரி கோவில்கள்லாம் இடிச்சுட்டு இருந்தான் அப்படின்னு அது வேற விஷயம். அது வேற விஷயம். அவனுக்கு வந்து விக்கிரகாராதனை கூடாது, விக்கிரகாராதனை கிடையாது, விக்கிரகாராதனையே பெரிய பாவம் அப்படின்னு நினைக்கிறவன். அது ராமர் வரைக்கும் வரணும் அப்படிங்கிறது இல்லை. அவர்களுடைய ப்ராஃபட்டையே ஒரு விக்கிரமா வச்சு ஆராதிச்சா கூட ஒத்துக்க மாட்டாவா. அதனால அது அவனுக்கு பிடிக்காது அப்படிங்கிறது வேற. ஆனா
ராமரை துஷ்டன் என்றோ அயோக்கியன்னோ அவன் கட்டமைக்கல. இன்னும் சொல்ல போனா அக்பரை நீங்க எடுத்துட்டேன்னா பர்ஷியன் பாஷையில ராமாயணத்தை அனுவாதம் பண்றதை தன்னுடைய சபையில் இருக்கிறவாளை வச்சு பண்ணார். இது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. அந்த நாளில் அப்துல் ரஹீம் கான் கானா அப்படிங்கிற ஒரு அக்பரோட சபையில இருந்த ஒரு கவி, அந்த கவியை வச்சுட்டு பர்ஷியன் பாஷையில மொழிபெயர்த்தார். இது மாதிரி சரித்திரங்கள்லாம் கூட உண்டு. தாராஷிகோ உதாரணத்துக்கு. இவர்கள் எல்லாமே என்னத்துக்காக இது சொல்ல வரேன்னா, இது புதுசா வெள்ளக்கார ஆரம்பிச்சது. ரெண்டு விஷயம் என்னென்ன, ராமாயணம்ங்கிறது கட்டுக்கதை, இதுவும் என்ன வெள்ளக்கார ஆரம்பிச்சது. சரி, அது கூட பரவாயில்ல. அடுத்தது என்ன அப்படின்ன, இது ஒரு இன ஆதிக்கத்துக்காக வந்த இலக்கியம். எது? ராமாயணம். இன ஆதிக்கத்துக்காக வந்த இலக்கியம். தென்னிந்தியர்களை வட இந்தியர்கள் ஒடுக்கிய ஒரு கதையை சொல்ல வந்த இலக்கியம் என்கிறது. வெள்ளக்காரன் எங்கேயோ எதுக்காக அவன் ஆரம்பிச்ச பர்பஸ் வேற. அவன் தான் மறுபடியும் தொடர்ந்து ஒடுக்கிறதுக்காக என்னென்ன பண்ணலாங்கிறதுக்காக, அதை நியாயப்படுத்துவதற்காகவும் சில மதமாற்ற கருத்துக்களுக்காகவும் இது மாதிரி ஒரு பர்பஸ்ல அவன் ஆரம்பிச்சதை அப்படியே சிரம் மேற்கொண்டு நம்முடைய நாட்டில் சில பேர்கள், நம்ம நாட்டிலேயே அதை எடுத்துட்டான். அவன் ஆரம்பிச்சதை எடுத்துட்டு இந்த கட்டமைப்பை எடுத்துட்டு ராமச்சந்திர பிரபுவை பற்றி நம்முடைய நாட்டிலே, நம்முடைய தமிழகத்தில் மிகப்பெரிய துஷ்பிரச்சாரத்தை கட்டவிழ்த்தார்கள். அதுவும் அந்த காலத்தில். அதெல்லாம் ஜனங்களுக்கு மத்தியில் எடுபடலைங்கிறது உண்மைதான், அது வேற விஷயம். எடுபடாதுங்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு. ஏன் எடுபடாது அப்படின்னா, இந்த தமிழர்களுடைய டிஎன்ஏ ராமச்சந்திர பிரபுவா இருக்கார். இது மறுக்க முடியாத உண்மை. ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா, இந்த தமிழ் இலக்கியங்கள் இருக்கு பார்த்தேளா, அதுல நமக்கு கிடைச்ச இலக்கியங்கள்லயே தி ஓல்டஸ்ட் இலக்கியம் சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய புறநானூறு, அகநானூறு, இது மாதிரியான இலக்கியங்கள்லயே ராமச்சந்திர பிரபுவை பத்தி வருது, ராமரை பத்தி வருது. அதுவும் ரொம்ப விசேஷமா வருது. நீங்க அகநானூறு எடுத்துட்டேன்னா, கடற்கரைக்கு ராமச்சந்திர பிரபு எப்படி வந்தார் போன வருஷம் பார்த்தோம்னு நினைக்கிறேன். இந்த அகநானூறு பாடலை எடுத்து வச்சுட்டே விளக்கினேன். கடற்கரைக்கு ராமச்சந்திர பிரபு எப்படி முகாம் போட்டார், மரத்தடியில் எப்படி எழுந்தருளி இருந்தார், இங்க எப்படி விசாரம் பண்ணார், வானர வீரர்களோட விசாரம் பண்ணார் முதலிய விஷயங்களை, இந்த விஷயங்களெல்லாம் அந்த இடத்து மீனவச்சிகள் பேசிக்கொண்டார்கள். அப்போ அகநானூறு காலத்திலேயே தமிழகத்தில் மீனவர்கள் வரைக்கும் ராமகதை இருந்திருக்கிறது அப்படிங்கிறது தெரிகிறது. அந்த நாள்லேருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அது அதையே தனியா எடுத்து பேச முடியும். சிலப்பதிகாரத்தில் உள்ள ராமர், சிலப்பதிகாரத்தில் ராமச்சந்திர பிரபுவை பற்றி இளங்கோ எப்படி புகழ்கிறார். அப்புறம் பார்த்தேன்னா, அது ஆழ்வார்கள்ட்ட ராமர் இருக்காருங்கிறத பற்றி பேச்சே இல்லை. அது ரொம்ப சொல்லிதான் தெரியணுங்கிற அவசியம் இல்லை. ஆழ்வார்களுடைய ராமர் அப்படிங்கிறது, நாயன்மாருடைய ராமர், சுந்தரர், ஞானசம்பந்தர், இவர்கள் ஒவ்வொருத்தருமே ராமச்சந்திர பிரபுவை எவ்வளவு புகழறா அவரவர்களுடைய பாடல்ல. அதுக்கப்புறம் தொடர்ச்சியா இங்க இருக்கக்கூடிய இலக்கியங்கள்ல உள்ள ராமச்சந்திர பிரபு, இது வெறும் இலக்கியம்னு சொல்லிட்டேன். ஏன்னா அடியனுக்கு இலக்கியம் தான் ஓரளவுக்கு தெரியும், அதுலயும் அறகுறமா, அது வேற விஷயம். ஆனா தொல்பொருள் ஆராய்ச்சி அப்படின்னு எடுத்துட்டேன்னா அது இன்னும் பெரிய விஷயம். அது தொல்பொருள் ஆராய்ச்சியில் ஒரு புஸ்தகம் படிக்க நேர்ந்தது அடியனுக்கு. ஒரு அருமையான நூல், அயோத்தி பெருமாள்னு பேர் அந்த நூலுக்கு. இந்த அயோத்தி பெருமாள்ங்கிற நூலை ஒரு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் 10 வருடங்கள் இந்த தொல்பொருள் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு அதை வெளியிட்டார். கோகுல் சேஷாத்ரி அப்படின்னு பேர் அவருக்கு. சின்ன பையன்தான், ஒரு 30ஸ்லயோ லேட்டர் 30ஸ்ல இருப்பார் நினைக்கிறேன். அவரை பார்த்தா அப்படிதான் இருக்கு. ஆனா இந்த புஸ்தகத்தை பார்த்தேன்னா ரொம்ப அருமையா எந்த கோவில்ல ராமாயண சிற்பங்கள் இருக்கின்றன தமிழகத்தில், இந்த கோவில் எவ்வளவு நூற்றாண்டுகள் முற்பட்ட கோவில்கள், சோழர்களுடைய ராமாயண சிற்பங்கள், பல்லவர்களுடைய ராமாயண சிற்பங்கள், பாண்டியர்களுடைய ராமாயண சிற்பங்கள், அதுக்கப்புறம் தனித்தனியான ராமர் கோவில்கள், அதுக்கப்புறம் ராமாயண விருத்தி. அவர் தொல்பொருள் மட்டும் இல்லை, அதாவது கோவில்கள் மட்டும் இல்லை, இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்னு சொல்றா இல்லையா, செப்பேடுகள். ராமாயண விருத்திங்கிறது என்னென்ன, ராமாயண பாராயணம் மன்றவாளுக்கு மாமன்னர்கள் ஏற்படுத்திய சம்பாவனைகள். இந்த ராமாயண விருத்திகளை பற்றி என்னென்ன செப்பேடுல வருது. இவ்வாறு தமிழகத்தில் இந்த ராமபக்தியானது, ராமாயணமானது
எப்படி இருந்து கொண்டு வந்திருக்கிறது என்கிறத காட்டியிருக்கார். அகநானூறு முதலிய இலக்கிய ஆதாரத்தை கொண்டு பார்த்தாலும் சரி, அல்லது இது தொல்பொருள் ஆராய்ச்சியிலையும் வாசியரா இருக்கு. ராமாயணங்கிறது வாசியரை. பெருமாள் கோவிலில் மட்டும்தான் ராமாயண சிற்பங்கள்னு நினைக்காதேங்கோ. நிறைய சிவங்கோவிலில் ராமாயண சிற்பங்கள் எல்லாம் சம்பந்தர் பாடல் பெற்ற ஸ்தலம். நாயன்மார் பாடல் புள்ளமங்கை, செஞ்சடையார் கோவில், அப்புறம் நாகேஸ்வரம், அதுக்கப்புறம் அந்த இதில் மல்லிகார்ஜுனேஸ்வரர், தர்மபுரியில் இருக்கிற மல்லிகார்ஜுனேஸ்வரர் கோவில் அப்படின்னு அடிக்கின்றே போறார். அந்தந்த கோவிலையும் இப்படி ராமாயண சிற்பங்கள் இருக்கு என்கிறத நிர்தாரணம் பண்றார். அதனால இந்த தமிழகத்தில் நம்முடைய பெரியோர்கள், நம்முடைய ஆன்சிஸ்டர்ஸ், அவர்கள்லாம் நமக்கு காலங்காலமாக விதைச்ச விஷயம் ராமபக்தி. அதுதான் நான் சொன்னேன். ராமபக்திங்கிறது நம்ம டிஎன்ஏல இருக்கு. அந்த ராமபக்திக்கு நம்ம ஒன்றும் சிறுமப்படணுங்கிற அவசியமும் இல்லை. நம்ம முன்னோர்கள்லாம் தப்பு பண்ணிட்டா நம்ம மாத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷயமும் இல்லை ராமபக்திங்கிறது. அப்பேற்பட்ட விஷயத்துக்கு நம்ம ஏன் தலை குனியணும்? நம்ம ஏன் அதுக்கு வருத்தப்படணும்? ஆனா அதை மெனக்கட்டு எடுத்துட்டு இங்க உள்ள மக்களுடைய உள்ளத்தை புண்படுத்தும்படியாக கண்டபடியா ராமரை திட்டின்றும் ராமரை ஏசின்றும் அது இந்த தியரியில ஆரம்பிச்சு. ராமன் வெளியிலேருந்து வந்தவன், இங்க ராவணன் நமக்கெல்லாம் தலைவன், திராவிடன் அப்படிங்கிற ஒரு தியரியை வச்சுண்டு இது ஒரு கட்டமைப்பு. இது நிஜம் கிடையாது. எங்கேயாவது தொல்காப்பியத்திலேயோ அல்லது அகநானூற்றிலேயோ அல்லது புறநானூற்றிலேயோ எங்கேயாவது ராவணனை திராவிடன் என்றோ அல்லது தமிழன், திராவிடங்கிற சொல்ல இப்போ சொல்லக்கூடாதுங்கிறா இல்லையா, தமிழன் என்றோ இது மாதிரி எங்கேயாவது ராவணனை பற்றி வந்திருக்கோ? வரல. ஏதாவது இன்ஸ்கிரிப்ஷன்ல வந்திருக்கா? வரல. இது வெள்ளக்காரன் நமக்கு சொல்லிக் கொடுத்த விஷயம். அந்த சொல்லிக் கொடுத்த விஷயத்தை அவனுடைய பர்பஸ்க்காக பண்ணிட்டான். அதை எடுத்து போட்டுண்டு அதை ரொம்ப விசேஷமாக இன்னி வரைக்கும் கொண்டாடிண்டு அது மாதிரி போயிட்டு இருக்கிறது ஒரு வியப்புக்குரிய விஷயமா இருக்கு. என்ன நடந்துட்டு இருக்கு இங்க அப்படிங்கிறது. அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்படிப்பட்டவர்களை யார் இது மாதிரி கட்டமைக்கிறார்களோ அவர்களுக்கு தமிழ் இலக்கியங்களை பற்றிய பார்வைகள்லாம் ஒழுங்கா இருந்ததா அப்படின்னாலும் இல்லை. அது எப்போ ராமரை திட்டியாச்சோ அப்போ கம்பனை திட்ட வேண்டியதுதான். கம்பன் சொல்ற அதே விழுமங்களை தான் திருவள்ளுவரும் சொல்றார். அதனால திருவள்ளுவரையும் பிடிச்சி கண்ணாப்பினாலும் ஏச வேண்டியதுதான், திட்ட வேண்டியதுதான். என்ன திருக்குறள்ல மட்டும் என்ன இருக்கான்? கம்பன் சொன்னதுதான் இருக்கு. திருவள்ளுவர் சொன்னதுதான் கம்பன் சொல்றார், கம்பன் சொல்றது தான் திருவள்ளுவர் சொல்றார். அப்படிங்கும் பொழுது அதே வேல்யூஸ் இருக்கிறதுனால அந்த வேல்யூஸ் பிடிக்காத போயிடுத்து அப்படின்னா இப்போ திருக்குறளையும் திட்டுற மாதிரி தான் ஆகும், கம்பனையும் திட்டுற மாதிரி தான் ஆகும், சிலப்பதிகாரத்தையும் திட்டுற மாதிரி தான் ஆகும். அதெல்லாம் ஏசலா மாதிரி இது மாதிரியான இலக்கியங்கள் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு திருக்குறளையும் கம்பனையும் சிலப்பதிகாரத்தையும் இழிவுபடுத்தும்படியாக நேரும். அதுதான் அடுத்த ஸ்டெப்பு. அந்த ஸ்டெப் அப்படிதான் போய் அமையும். அது மாதிரி இழிவுபடுத்தக்கூடிய அப்ப என்ன ஆகும்னா இந்த வேல்யூஸோட அடிப்படையில தான் தமிழகமே அமைஞ்சிருக்கு. அதனால தமிழை பார்த்தாலே இது ஒரு காட்டுமிராண்டி மொழி, இது ஒரு காட்டுமிராண்டி காலத்து மொழி அப்படின்னு தமிழை பார்த்தாலே வரக்கூடிய ஒரு குரோதம், ஒரு ரோஷம், ஒரு கோபம், இது என்னத்துக்கு இந்த மொழி இருக்கு அப்படிங்கிற ஆத்திரம் வரதான் செய்யும். அப்புறம் அதுக்கு மேல அடுத்த ஸ்டெப் என்னன்னா, இதே வேல்யூஸோட அடிப்படையில் தான் இந்தியாவே இருக்கு. அதனால இங்க இந்தியாங்கிற நாடே வேண்டாம். அடுத்த பாயிண்ட், இந்தியாங்கிற நாடே கூடாது, இந்தியாவே வேண்டாம். இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சதே வெறும் பாழா போன விஷயம். இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்க கூடாது. வெள்ளக்காரனே ஆண்டு இருந்தா இன்னும் தேவலாம். இந்தியா முழுக்க அவன் சுதந்திரம் கொடுத்தாலும் பரவாயில்ல, தமிழ்நாட்டுக்காவது அவன் சுதந்திரம் கொடுக்காத இருக்கிறது நல்லது அப்படிங்கிற அளவுக்கு பேசும்படியாக துணிந்தவர்கள், அந்த அளவுக்கு பேசும்படியாக துணிந்தவர்கள். இப்போ இந்த வேல்யூஸ் இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்னா மேல அப்போ எப்போ இந்த வேல்யூஸை எதிர்த்தாச்சோ அப்போ வேற இந்த ஒரு கட்டமைப்பை கொண்டு இது ஆதிக்கத்துக்காக வந்தது, இந்த இலக்கியங்கள்லாம் ஆதிக்கத்துக்காக வந்தது, தொல்காப்பியமே ஆதிக்கத்துக்காக வந்தது தான் அப்படிங்கிற அளவுக்கு போய் அப்போ அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, நமக்கு வேணும்னா நமக்கு இச்சைக்காக யாரோட வேணா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள், கருத்துக்கள் அது மேல வளர்றது, அப்படி மேல போறது அப்படிங்கிறது இருக்கதான் இருக்கு. அந்த அளவுக்கு போய் அதை ஸ்தாபித்தவர்கள் இருக்கா இல்லையா, கொஞ்சம் நினைச்சு பார்க்கிறேன். அதை இவ்வளவு பெரிய பிம்பமாக அமைச்சு இனி வரைக்கும் போற்றிக் கொண்டு வருகிறோம். ஒருத்தர் பேசுறார், ஆச்சரியமா இருக்கு. ஒருத்தர் பேசுறார், என்னென்ன இவரையும் தியாகராஜனையும் சேர்த்து வச்சு பாடணுமா, சங்கீத கலாநிதி பேசுறவர்.
சங்கீத கலாநிதி. இவரையும் தியாகராஜரையும் சேர்த்து வச்சு பாடணுங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னு யோசனை பண்ணேன். அதாவது என்ன 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 பாடணும்? இவர் கருத்துக்களை பாடணுமா? இவர் கருத்துக்களில் எந்த கருத்து? தமிழ் காட்டுமிராண்டிங்கிற கருத்தையா? தமிழ் காட்டுமிராண்டிங்கிற கருத்தை தியாகராஜரோட சேர்ந்து பாடணுமா? அல்லது இச்சைக்கு யாரோட வேணா இருக்கலாங்கிறத முத்துசாமி தீட்சிதரோட சேர்ந்து பாடணுமா? கொஞ்சமாவது சிந்திக்கணும். ஏன் கொஞ்சமாவது சிந்திக்கணும். அல்லது இந்தியாங்கிற நாட்டுக்கு சுதந்திரம் கொடுத்ததே சாபக்கேடு அப்படிங்கிறத தியாகராஜரோட சேர்ந்து பாட சொல்றியா? எதை பாட சொல்ற? அல்லது திருக்குறளா இழிவுபடுத்தி தியாகராஜரோட பாட சொல்றியா? சுஜன ஜீவனா சுகுண பூஷணா ராமா சுஜன ஜீ, இந்த கீர்த்தனையும் பக்கத்தில் தமிழ் காட்டுமிராண்டி மொழி திருக்குறள் இது மாதிரி இந்த கருத்துக்கள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரே ஸ்டேஜில் பாட சொல்றியா? என்ன நினைக்கிற? என்ன சொல்ல வர? என்ன சொல்ல வர நீ அப்படிங்கிறது அடி எனக்கு புரியல. நிஜமாவே நான் கேள்விதான் கேட்கிறேன். நீ சொல்றது தப்பு நான் சொல்லலை. இது என்னது? இது எங்க போயிட்டு இருக்கோம் நம்ம? எல்லாத்தையுமே ஒரு சந்தோஷம். சங்கீத கலாநிதியே சொல்லிவிட்டார், எல்லாத்தையுமே பாடலாம். இது என்ன இவரோட மட்டும் நிறுத்திக்க வேண்டாம். இன்னும் பின்லேடனையும் தியாகராஜனையும் சேர்த்து வச்சு கூட பாடலாம். ஏன்னா லிபரேட் மியூசிக், லிபரேட் கர்நாடிக் மியூசிக். என்ன இது இவர் இருந்தார் ரஷ்யாவில், பெரியவர் ஸ்டாலின் ரஷ்யாவில் இருந்தாரோ இல்லையோ, அவரையும் முத்துசாமி தீட்சிதரையும் சேர்த்து அவரை பற்றி ஒரு பாட்டு பாடுங்க. அவரையும் முத்துசாமி தீட்சிதரையும் சேர்த்து வச்சு பாடுங்க. ரொம்ப பிரமாதமாக இருக்குமே, ரொம்ப நல்லா இருக்கு. கர்நாடக சங்கீதத்தை லிபரேட் பண்ணுற விதம் ரொம்ப அருமையாக பண்ணுங்க. நான் தாராளமாக பண்ணுங்க, சந்தோஷம். என்ன பண்ணு. ஆனால் அப்படி தான் பேசுவா. இப்படி பேசிட்டாரேன்னு இன்னைக்கு புதுசாக ஏதோ கொந்தளிக்கிற மாதிரி இருக்கு. அப்படி பேசிவிட்டார் அவர், தமிழை காட்டுமிராண்டி மொழி அப்படின்னு சொல்லிவிட்டார். இப்படி பேசினாரா? அப்படின்னா பேசினார், பேசலன்னு சொல்லலை. ஆனால் அப்படி பேசுவார். ஏன் பேசுவாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்படி பேசிவிட்டாரேன்னு தாபப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன் பேசினாருங்கிற காரணத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். எப்படி புரிஞ்சுப்பேள் அப்படின்னு அவர்கிட்ட கேளுங்க, பேசினவர்கிட்ட கேளுங்க. பேசினவர்கிட்ட திருக்குறளை இழிவுபடுத்தி ஏன் பேசுறீர்கள் கேளுங்க, சொல்லுவார். அவர் சொல்லிக்கார். அதுக்காக தான் இதை எடுத்துன்னு வந்தேன். இந்த புஸ்தகம் இது சுவாசா, ஆமாம், இது சுவாசம் பதிப்பகம் அப்படிங்கிற பதிப்பகத்தில் வெளியிடப்பட்ட ஒரு புஸ்தகம். திரு மா வெங்கடேசன் என்கிற ஒரு ஆத்தர் அவர் எழுதிய புத்தகம் இது. அந்த புத்தகத்தில் இங்கே பார்த்தேன்னா திருக்குறளை இழிவுபடுத்தி ஏன் பேசுகிறேன் என்கிறத அவர் கூறுவதை இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கார். இந்த புஸ்தகத்தில் பார்த்தேன்னா குறளில் இந்திரன், பிரம்மா, விஷ்ணு முதலிய தெய்வங்களையும் மறுபிறப்பு, சொர்க்கம், நரகம், மேலுலகம், பித்ருக்கள், தேவர்கள் முதலிய சம்பிரதாயங்களையும் மூட நம்பிக்கைகளையும் கொண்ட விஷயங்களையும் பார்க்கலாம். எனவே இவற்றை கொண்டு திருவள்ளுவர் யாராக இருக்கலாம் என்று பார்ப்போமானால், பார்ப்பனியம் என்னும் பார்ப்பன கொள்கைகளை ஒரு சிறிதும் தளர்த்த மனமில்லாதவர்களாய் இருந்து கொண்டு தங்களை பெரிய சீர்திருத்தக்காரர்கள் என்றும் தாங்கள் பெரிய கல்வி, கேள்வி, ஆராய்ச்சி முதலியவைகளில் தேர்ச்சி பெற்ற வல்லவர்கள் என்றும் சொல்லிக்கொண்டு தங்களை வெளியில் சமரச சன்மார்க்க சமயத்தவர் என்றும் உள்ளுக்குள்ளே சைவ சமயம்தான் தன்னுடைய மதம் என்றும் மற்றும் இதுபோல் உள் ஒன்றும் புறம் ஒன்றும் செய்கை ஒன்றுமாய் இருந்து கொண்டு தங்களை ஒரு பெரிய சீர்திருத்தக்காரர்கள் என்று சொல்லிக் கொள்ளும் இப்போதைய சீர்திருத்தக்காரரை போல்தான் திருவள்ளுவர் காணப்படுகிறார். அதனால வந்த சீற்றம். திருவள்ளுவரை நான் ஏன் இப்படி பேசுறேங்கிறதுக்கு காரணம் கொடுத்திருக்கார். குடியரசு என்கின்ற பத்திரிகையில் 20/1/1929 அதில் வந்த ஆர்டிகிள். அதில் பார்த்தேன்னா இதுக்கு மேலேயும் போறார். சபையில் படிக்க முடியாத விஷயம் அது. தெய்வத்தன்மை பொருந்தியவர் என்று சொல்லும் திருவள்ளுவர் என்பவர் கூட தன் பெண் சாதியை விபச்சாரியா பதிவிரதையா என்று பரீட்சித்து பார்க்க ஆசைப்பட்டு மணலை சோறாகச் சமைக்கச் சொல்லி அந்த அம்மாளும் அதுபோலவே சமைத்து போட்ட பிறகே தான் கல்யாணம் செய்து கொண்டதாக சொல்லப்படுகிறது.
திருவள்ளுவரும் வர்ணாசிரம தர்மத்தை ஒப்புக்கொள்ளாமல் இல்லை என்றே சொல்லலாம். மரப்பினும் ஒத்துக்கொளல் ஆகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக் கெடும். ஆயப்பயன் குன்றும் அறுதொழிலோர் நூல் மரப்பர் காவலன் காவான் எனின். அடுத்தது மேற்கூறிய குறள்களுக்கு அர்த்தம் என்பதை கொண்டு ஆராயும் போது திருவள்ளுவர் வர்ணாசிரம தர்மத்தை ஒப்புக்கொள்ளவில்லை என்றாவது, உயர்வு தாழ்வு வித்தியாசங்களை ஒப்புக்கொள்ளவில்லை என்றாவது, தீண்டாமைக்கு இடம் கொடுக்கவில்லை என்றாவது சொல்ல முடியுமா? அடுத்தது இல்ல, நான் என்ன இது எதுக்காக படிக்கிறேன், எதுக்காக அவருக்கு திருக்குறள் மேலே சீற்றம்ங்கிறத காட்டுறதுக்காக படிக்கிறேன். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தேன்னா, தெய்வம் தொழாள் கொழுனனை தொழுதெழுவாள் பெய்யென பெய்யும் மழை என்கின்ற பொய்யாமொழி புலவரின், அப்ப பொய்யாமொழி புலவர்னு யாரும் புரியுறது இல்லையா, பொய்யாமொழி புலவரின் வேத வாக்கை கேட்டிருக்கின்றீர்களா? இந்த மனுதர்ம சாஸ்திரமும் வேதமும் பொய்யாமொழியும் நீதியும் இவற்றை உண்டாக்கி அல்லது ஒப்புக்கொண்ட கடவுள்களும் நாசமாக போகட்டும். புரியறதா? என்ன சீற்றம், என்ன கோபம்ங்கிறது புரியறதா? இதெல்லாம் அவருடையவே வார்த்தை. அதை ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனி ரெஃபரன்ஸ் நான் இங்கே சொல்ல மறந்துட்டேன். இருந்தாலும் இந்த ஒரு புக்கை பாருங்க, அதில் ரெஃபரன்ஸ்லாம் இருக்கு. இப்போ கடைசியாக சொன்னது அதுவும் குடியரசு 8/12/1945. இதுவரைக்கும் சொன்னது அவரோடவே ஓன் வேர்ட்ஸ். இதுக்கு மேல நம்ம பார்க்க போறது ஒருத்தர், வேணுகோபால்னு ஒருத்தர். அவர் ராமாயண ஒழிப்பு மாநாடு, அதில் ராமாயணத்தை எரிச்சார் இல்லையா, எரிக்கும் பொழுது அங்க இருந்தவர், அந்த மேடையிலேயே இருந்தவர், அவர் சொல்ற விஷயம், அவர் சொல்றது உண்மையான அவருக்கு வெளிச்சம் எனக்கு தெரியாது. ஏன்னா இது அந்த பெரியவரோட வேர்ட்ஸ் இல்லை, இது வேணுகோபால் அப்படிங்கிறவருடைய வேர்ட்ஸ். மாநாட்டு மேடையில் ராமாயணத்தை கடுமையாக தாக்கியதோடு கொளுத்தவும் செய்தார். அதுக்கு அடுத்ததுதான் இது பிரசித்தம். இதுக்கு மேல ராமாயணத்தை போலவே குறளும் வைதிகத்தை ஆதரிப்பது என்று சொல்லி அதையும் கடுமையாக விமர்சனம் செய்தார், அதையும் கொளுத்த வேண்டும் என்று சொன்னார். புரியுறதா ஏன் கோபம்னு திருக்குறள் மேல? ஆனால் அதுக்கு அடுத்தது, பாவேந்தருக்கு அக்கருத்து உடன்பாடு இல்லை, திருக்குறளின் அடிப்படையில் கழகத்தை அமைக்க வேண்டும் என்பது அவர் கருத்து என்று சொல்றார். இது பாவேந்தர் ஒரு பல்கலைக்கழகம் என்ற நூலிலிருந்து எடுக்கப்பட்ட வார்த்தைகள். இந்த விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கணும். எதனால திருக்குறள் மேல அவருக்கு இவ்வளவு சீற்றம் என்கிற விஷயம் இதுலேருந்து நமக்கு புரியும். அடுத்தது ஒன்று சொல்றேன். திருக்குறள் மேல அவருக்கு உள்ள சீற்றத்துக்கு காரணம் அவரே சொல்றார். இந்த ஆர்டிகிள் மட்டும் ஒவ்வொருத்தரும் படிக்கணும், இந்த ஆர்டிகிள் என்ன பிரில்லியன்ட் ஆர்டிகிள். இப்போ நான் சொல்ல போற ஆர்டிகிள் அவர் எழுதினது. அதுல சொல்றார், திருக்குறளில் காணப்படும் மூடச் சொற்கள் அப்படின்னு சில சொற்களை வரிசையா எடுக்கிறார். அது என்னென்ன சொற்கள்னா ஒரு 82 சொற்கள் எடுக்கிறார். திருக்குறளில் காணப்படும் மூடச் சொற்கள். அந்த 82 படிக்க போறது இல்லை, சிலதை மட்டும் படிச்சு காட்டுறேன். ஆதிபகவன், வாலறிவன், மலர்மிசை ஏகிறான், இறைவன், ஐந்தவித்தான், ஐம்புலன்களையும் அடக்கினவன், அதுவே மூடச்சொல். அப்புறம் என்னென்ன, அறவாழி அந்தணன், எண்குணத்தான், தாழ் தொழல், அடிசேர்தல், அப்படி போயிட்டே இருக்கு. அப்புறம் என்னென்ன, நிறைமொழி, மறைமொழி, அப்புறம் தென்புலத்தார், ஏழு பிறப்பு, தெய்வம், வானுரையும் தெய்வம். ஒரு முக்கியமான விஷயத்தை அவர் சொல்லல, பிறவி பெருங்கடல் நீத்தல், அதையும் சேர்த்துக்கோங்க. எழுபிறப்பு, திரு, மேலுலகம், அவருக்கு ரொம்ப மோஸ்ட் ஃபேவரட் வார்த்தை. அடுத்தது பார்ப்பான், அடுத்தது பற்றற்றான், ஊழ், அவி உணவு, யாகத்தில் இருக்க அவிர்பாகம், அவி உணவு. அடுத்தது அறுதொழிலோர்ங்கிறது தெரியும் இல்லையா, அத்தியனம், அத்தியாபனம், யஜனம், யாஜனம், தானம், பிரதிகிரகம், இந்த 6 அறுதொழிலோர். துறந்தார் படிவம்,
அந்தணர் நூல், அப்புறம் அடி அளந்தான், தாமரை நாள் மகாலட்சுமி, அடி அளந்தாங்க மகாவிஷ்ணு, உலகியற்றியான், தாமரை கண்ணான் உலகு, தேவர், இமையார். இதெல்லாம் கூட பரவாயில்ல. அடுத்தது ஒரு வார்த்தை, மூட வார்த்தை, திருக்குறளோட மூட வார்த்தை, குடும்பம். இந்த மூடச் சொற்கள் திருக்குறள்ல இருக்கு. இதுதான் சீற்றம். அவருக்கு சீற்றத்துக்கான காரணம் இந்த சீற்றம் தான், வேற ஒன்றும் இல்லை. ஏன் குடும்பம் அப்படிங்கிறது என்ன ஆச்சு, ஏன் இது மாதிரி குடும்பத்தை பத்தி ஏன் இப்படி சொல்றாருன்னா அது அவர்கிட்ட தான் கேட்கணும். எல்லாமே அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். இப்போ அவரை பத்தி பார்க்கணும்னு ஆரம்பிச்சாச்சோ, சும்மா ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கிறேன், அவர்கிட்டே கேட்போம். இது பெண் ஏன் அடிமையானாள் அப்படிங்கிற ஆர்டிகிள்ல வருது, 1930. பெண்களின் விடுதலைக்கும் சுயேச்சைக்கும் கர்ப்பம் விரோதியாயிருப்பதால் சாதாரணமாய் பெண்கள் பிள்ளைகளை பெறுவது என்பதை அடியோடு நிறுத்திவிட வேண்டும். என்ன அடுத்தது, பிள்ளைகளை பெறுவதாலேயே பெண்கள் சுதந்திரம், மானம், அறிவு எல்லாவற்றையும் விட்டுவிட நேருகிறது. இது குடியரசு 1/3/1931. அடுத்தது விடுதலை 28/6/1973. கல்யாணம் என்பதையே சட்டவிரோதமாக ஆக்க வேண்டும். இந்த கல்யாணம் அமைப்பு முறை இருப்பதால் தான் கணவன் மனைவி என்ற உறவும் பெண் அடிமைத்தன்மையும் உருவாகிறது. மனைவியாகிவிட்டால் அதோடு சரி, அவள் ஒரு சரியான அடிமை. அது மட்டுமல்ல, இந்த கல்யாண முறை இருப்பதால் தானே குழந்தை குட்டிகள் அவற்றுக்குள் சொத்துக்கள் சம்பாதிப்பது, அதுவும் எதை செய்தாவது சம்பாதிப்பது என்ற சமுதாய ஒழுக்கக்கேடுகள் எல்லாம் ஏற்படுகின்றன. அதனாலதான் அந்த வள்ளுவருடைய மூடச் சொற்கள்ல அந்த குடும்பம் அப்படிங்கிறது அவருக்கு பிடிக்காத விஷயம், அது ஒரு மூட சொல் என்று அவர் சேர்க்கிறார். இதெல்லாம் சில முக்கியமான விஷயங்கள். எதுக்காக இதெல்லாம் இப்ப சொல்றேன் அப்படின்னு கேட்டா, இதையும் அதையும் லிங்க் பண்ணி பார்க்கணும். அவருக்கு ஏன் அதாவது இதை மட்டும் சொன்னா போறாது. தமிழ் காட்டுமிராண்டி மொழி அப்படிங்கிறார். என்ன திருக்குறள் காட்டுமிராண்டி காலத்தது, காட்டுமிராண்டி நூல் அப்படின்னு சொல்ற. காட்டுமிராண்டி கருத்துக்கள் திருக்குறள் இருக்கு, மூட கருத்துக்கள், மூட சொற்கள் திருக்குறள் இருக்குங்கிறார். சிலப்பதிகாரத்தை சாடுகிறார். கம்பனை சாட கேட்கவே வேண்டாம். கம்பனை ரொம்ப ஃபேவரேட் கம்பன் அவருக்கு, சாடுவார் என்கிறதெல்லாம். அதை சாடுறாருன்னா ஏன் சாடுகிறார் அதை புரிஞ்சுக்கணும். நம்ம ஏன் சாடுகிறார் என்றால் அதில் உள்ள விழுமங்கள் எல்லாம் இந்திரனாவும் வருணனாவும் இருக்கு, வேதமா இருக்கு, அவி உணவா இருக்கு, அவிர்பாகம் வேத நெறியா இருக்கு. இதுதான் இவரோட பிரச்சனை. அப்ப என்ன புரிஞ்சுக்கணும் நம்ம? அவரே சொல்லக்கூடிய வார்த்தை தான் எதுன்னா, திருக்குறளில் வேத நெறி இருக்கின்றன, தொல்காப்பியத்தில் வேத நெறி இருக்கிறது. அப்ப பாரதி சொன்னது உண்மை. வேதம் நிறைந்த தமிழ்நாடு பாரதியினுடைய வார்த்தை. அதை தான் அவரும் எடுத்து காட்டுறார். இதுல வேத நெறி இருக்கு. அப்ப வேத நெறியை எவன் வெறுப்பானோ அவன் நிச்சயமாக இந்த கருத்துக்களை, திருக்குறள், தொல்காப்பியம், இதில் இருக்கக்கூடிய இந்த கருத்துக்களை வெறுக்க வேண்டும். ஏன்னா இவர்களும் அதை நம்பினவர்கள் தான். புரியுறதா? தமிழை ஏன் வெறுக்கணும்னு, தமிழ் மொழியிலையும் அது மாதிரியான இலக்கியங்கள் தான் நிறைய இருக்கு. அதெல்லாம் சரிண்ணா, கல்யாணத்தை ஏன் வெறுக்கணும் அப்படின்னு. கல்யாணங்கிறது யாருக்குப்பா? இன்னாருக்கு இன்னார் தான். கற்பு என்கிறது அவசியம், கற்பை அவரவர்கள் கடைபிடிக்கணும். இதெல்லாம் யாருக்கு? ஏன் கற்பை கடைபிடிக்கணும்? ஏன் கற்பை கடைபிடிக்கணும்னு, கற்பு மீறினால் தெய்வ குத்தம், இறைவனுக்கு சம்மதமாகாது. அதானே இறைவனே இல்லாதவனுக்கு. இந்த பாயிண்ட்டை புரிஞ்சுக்கணும். இறைவனே இல்லாதவனுக்கு கற்பு என்னத்துக்கு? இருக்கலாம், அவனுக்கும் இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல முடியாது.
ஏன்னா வேற சூக்ஷ்மங்கள்லாம் இருக்குதுல்ல. அதாவது கற்புங்கிறது குடும்பத்தை காப்பாற்றுறது, குடும்பம் தான் சமூகத்தை காப்பாற்றுறது. அப்படிங்கிற சூக்ஷ்மங்கள் பகுத்தறிவுனாலேயே நம்மளால உணர முடியும். இப்போ நான் அதை எடுத்துட்டேன், இந்த விளக்குறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். பகுத்தறிவுனாலேயே இறைவனோட தொடர்பில் இது வைக்காமலேயே, அதாவது வெறும் செக்யூலராகவே குடும்பம் ஏன் வேணும், குடும்பத்தினால தான் சமூகம் என்கிறத விளக்க முடியும். ஆனால் அவ்வளவு பெரிய விளக்கம் பகுத்தறிவே 2 விதமா இருக்குங்கிறது அடியனோட அபிப்பிராயம். ஒன்று, மேலோட்டமா ஒரு கேள்வியை கேட்டுட்டு ஒரு விஷயத்தை எனக்கு புடிடா பதில் அப்படின்னு ஒரு பதில், இப்போ ஆன்சர் குவான்டிஃபைடா நின்னாகணும், இல்லாட்டா ஒத்துக்க முடியாது என்னால். எனக்கு ஆழ்ந்து சிந்திக்கவோ ஆழ்ந்து கவனிக்கவோ எனக்கு நேரம் இல்லை, என்னால் பண்ணவும் முடியாது அப்படின்னு நிற்கிறவன் இருக்கான் பார்த்தேடா, அந்த மனிதனுடைய பகுத்தறிவு. இன்னொரு மனிதன் என்னென்ன, இது ஒவ்வொன்றுத்தையும் பற்றி ஆழ்ந்து சிந்திப்பான். கணவன் ஏன் வேணும், மனைவி ஏன் வேணும் என்கிறத பற்றி ஆழ்ந்து சிந்திப்பான். கற்புங்கிறது ஏன் வேணுங்கிறத பற்றி ஆழ்ந்து சிந்திப்பான். என்றால் ஆழ்ந்து சிந்தித்தால் கிடைக்கக்கூடிய பகுத்தறிவுனால வரக்கூடிய விடைங்கிறது வேற. ஆனால் பிராக்டிகலி ஸ்பீக்கிங், எத்தனை கோடி மக்கள் ஆழ்ந்து சிந்திக்க முடியும்? ஆழ்ந்து சிந்தித்து ஒரு பகுத்தறிவுக்கு அதை புரிஞ்சுண்டு அதனால குடும்பம் வேணும், அதுக்காக இதெல்லாம் வேணும் அப்படின்னு எத்தனை கோடி மக்களால் ஆழ்ந்து சிந்திக்க முடியும் உலகத்தில்? அப்போ அத்தனை கோடி மக்களை இந்த ஆழ்ந்த பகுத்தறிவை வச்சுண்டு கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்கும் பொழுது அப்போதான் என்ன ஆறுதுன்னா, சில எத்திக்ஸை டிரான்ஸ்கிரஸ் பண்ணால் பகவானுக்கு கோபம் வந்துடும். தெய்வ சம்மதமாக வாழணும், தெய்வ சம்மதமாக வாழணும் என்னும் பொழுது நாம் நம்மளுடைய கற்புல இருக்கணும் என்கின்ற இந்த தெய்வம்ங்கிறது இந்த இடத்துல இது தாங்கிறது. எனக்கு ரெடிமேட் ஆன்சர் வேணும், டான்னு பதில் வரணும். என்னுடைய பகுத்தறிவுக்கு இப்போ டான்னு பதில் வரணும். எனக்கு குவான்டிஃபைடு ஆன்சர் வேணும். சூக்ஷ்மமான பதில்லாம் என்னால் புரிந்து கொள்ள முடியாது. எனக்கு சோஷியலாஜிக்கல் பல டைமென்ஷன்ஸ் இருக்குது, சைக்கலாஜிக்கல், சோஷியலாஜிக்கல். இந்த டைமென்ஷன்ஸ் லெவலெல்லாம் போய் நான் புரிஞ்சுக்க மாட்டேன். எனக்கு ரெடிமேடான ஆன்சர் வேணும் அப்படின்னு கேட்குற ஆள்கிட்ட, அப்படி கேட்குற ஆள்கிட்ட எதை வேணால் கேட்கலாம். என்ன சிம்பிள் கேள்வி கேட்குறேன், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு முற்போக்குவாதின்னு வச்சுக்கோங்க, எதையுமே நான் பகுத்தறிவினால ஆராயிறவன் அப்படின்னு சொல்கிறவர் ஒருத்தர். அவரை இன்டர்வியூவில் உட்காத்தி வச்சுன்னு ஒரு சிம்பிள் கேள்வி, என்னென்ன ஏன் ட்ரெஸ்ஸோட வந்திருக்கேங்க, பகுத்தறிவுனால ஆன்சர் பண்ணணும். அதுக்கு ட்ரெஸ் எல்லாம் பண்ணி வந்திருக்கேங்க இல்லையா, ஏன் அப்படியே நூடா வர வேண்டியது, துணிமணியோட ஏன் வந்திருக்கேங்க, இதுக்கு பகுத்தறிவா என்ன பதில் இருக்கு? இல்லைங்கிறது இல்லை, அது ரொம்ப பெரிய விஷயம். அது ரெடிமேட் ஆன்சர் கிடையாது. அதுக்கு என்ன, நீ ஏன் ட்ரெஸ்ஸோட வந்திருக்கன்னு நீ பிரத்தியா என்ன கேட்கலாம். எனக்கு தான் எல்லாம் உண்டேப்பா, எனக்கு லஜ்ஜை உண்டு. ஏன் லஜ்ஜை உண்டு அப்படின்னு, எனக்கு அடல்ட்ரி கூடாது. ஏன் கூடாது அப்படின்னு, அது தெய்வ குத்தம்பேன், அதுக்கு ஏதோ ஒரு சாஸ்திரம் சம்பிரதாயம் இருக்கே இல்லையா, உனக்கு தான் அதுவே கிடையாது. அப்படிங்கும்பொழுது உனக்கு என்னதுக்கு ட்ரெஸ்ஸு அப்படிங்கிற கேள்வியை கேட்டால் அதுக்கும் பதில் உண்டு, இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். சாஸ்திரம் சம்பிரதாயத்தை ஒத்துண்டவன் தான் ட்ரெஸ் பண்ணிக்கணுங்கிற அவசியம் இல்லை, அதுக்கும் பதில் உண்டு. ஆனால் அது ரொம்ப ஆழமான விஷயமா போய் பிடிக்க வேண்டிய விஷயமா இருக்கும். அதை ரைட் நோ நீங்கள் பதிலை கொண்டு நிறுத்த முடியாதீங்க. குவான்டிஃபைடான ஒரு ஆன்சரை உம்மால கொடுக்க முடியாதபடி போயிடும் அது. ஆக இந்த பகுத்தறிவு அப்படிங்கிறதையே 2 பாகமாக நம்ம பார்க்கலாம். அது ஒரு ஆச்சரியமான விஷயம். ஒன்று, ஆழமாக போய் பிடிக்க வேண்டியது எதுக்கு குடும்பம் வேணுங்கிறதோ, எதுக்கு ஒரு கல்ச்சர் வேணுங்கிறதோ, இது எல்லாத்துக்குமே ஆழமாக போய் பிடிக்க வேண்டியதுன்னு ஒன்று. அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகிடும். அப்படியே ஆனாலும் அது பொதுமக்களுக்கு புரியுமான்னு தெரியாது. என்கின்ற நிலையில் சிம்பிளாக எல்லாரையும் நடத்துறதுக்கான வழி அப்படின்னு விட்டேன்னா, இது மாதிரி வாழ்ந்தா தெய்வத்துக்கு பிடிக்கும்பா, தெய்வ சம்மதமான வாழ்க்கை வாழணும் என்கிறதுல பல கோடி மக்கள், ஒரு தனி மனிதன் வானா நாத்திகத்தினால ஒழுக்கமாக கூட வாழ்ந்து விடலாம். ஆனால் பல கோடி மக்களை நீங்கள் நீதியில் நிறுத்தணும் என்னும் பொழுது, ஒழுக்கத்தில் நிறுத்தணும் அப்படிங்கும் பொழுது அந்த இடத்துல கடவுள் அப்படிங்கிறது தேவைப்படுறதாக தான் இன்னி வரைக்கும் இருக்கு. அதுக்காக சொல்ல வரேன் இந்த விஷயத்தை, ஒரு முக்கியமான விஷயம்.
நான் இங்கே இவ்வளோ தூரம் ட்ராக் பண்ணதுக்கு காரணம் என்ன, இவ்வளோ தூரம் இழுத்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு காரணத்தினால ராமாயணத்தை வெறுக்கிறோம்னு ஆறுதோ, எந்த ஒரு காரணத்தினால ராமாயணத்தில் விழுமங்கள் வெறுக்கப்படுமோ, அதே காரணத்தினால வள்ளுவமும் வெறுக்கப்படும், சிலப்பதிகாரமும் வெறுக்கப்படும். அப்படிதான் ஆகும். தொல்காப்பியமும் வெறுக்கப்படும் என்றுதான் ஆகும். அது அப்போ இது எல்லாத்தையும் கொண்டு வந்து அதான் சொல்லிட்டாரு, எங்க வரிசையா சொன்னாரு, எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரே ஸ்டாண்டர்டா வச்சாரு. இது எது வெறுக்கத்தக்கது, இது எது நாசமா போகட்டும், முடிச்சார். அப்படித்தான் வர முடியாது, அப்படிதான் ஆயிடும் அது. அப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா அப்படி போயிடும். ஏன் இப்படி யார் வேணா எப்படி வேணா இருக்கலாம், யார் வேணா யாரோட வேணா இருக்கலாம் அப்படிங்கிறது இன்னைக்கு வெளிநாட்டில் நிறைய பேசப்படுற தியரி. இங்க என்ன அப்படின்னா, யார் வேணா யாரோட வேணா இருக்கலாங்கிறது வந்துவிடல. அங்கங்க அவரவர்கள் ஒழுக்கத்தோட இருக்கணும், கற்போட இருக்கணும் என்ற பாவம் உள்ள நாடு. அப்படி இருக்கும் பொழுது இங்க வந்து எனக்கு தெய்வம் வேண்டாம் ஆனா கற்பு வேணும் அப்படிங்கிற ஸ்டாண்ட் எடுக்கும் பொழுது, தெய்வம் வேண்டான்னு அவர் சொல்றதை ஏத்துக்கிறேன், ஆனா கற்பு வேணான்னு அவர் சொல்றதை என்னால ஏத்துக்க முடியாது அப்படிங்கிற நிலைப்பாடு வந்து ஒரு ரெண்டுங்கட்டாந்தனமான நிலைப்பாடாக போய் முடிகிறது. புரியுறதா நான் சொல்ற விஷயம்? திருப்பி திருப்பி அவர் தொல்காப்பியத்தை திட்டினாரே, அவர் திருவள்ளுவரை திட்டினாரே அப்படின்னு சொன்னா மட்டும் போராது. பின்ன என்னென்ன ஏன் திட்டினார் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்லி ஆகணும். அதுதான் அவர் வாயாலேயே கேட்டாங்க. அதுக்காக தான் அதை எடுத்தேன். அவர் வாயாலேயே கேட்டோம். அப்படிதான் போய் முடியும். அது ராமாயணம் அப்படின்னு ஆரம்பிச்சு அது எங்கெங்கெல்லாமோ போய் முடியும் என்கிறத நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ராமாயணம்ங்கிறத திட்டுறதே, ராமாயணத்தை அப்புறப்படுத்துறதே இங்க மிகப்பெரிய ஹானி இல்லையா? நம்முடைய தமிழுக்கு மிகப்பெரிய அழகு சேர்க்கும் இலக்கியம் கம்பன் என்கிறதுல இங்க ஒன்றும் அதுல யாருக்கும் மறுப்பே கிடையாது. அதுல கம்பனை விடுங்க, தமிழ்னு ஒன்று இருக்கும் இல்லையா? தமிழையே காட்டுமிராண்டி மொழி அப்படின்னு சொல்லி ஆகணுங்கிற லெவலுக்கு வரும். கடவுளை வணங்குபவன் காட்டுமிராண்டி, தமிழ் பேசுறவன் கடவுளை வணங்குறான், அதனால காட்டுமிராண்டி. லாஜிக் புரியறதா? லாஜிக் புரியறதா? அதுதான் பாயிண்ட். ஆனா ஒரு பாயிண்ட் நான் சொல்ல வரேன். இங்க இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை நான் ஆட் பண்ணிட்டு மேல போறேன், கதைக்கு போறேன். காட்டுமிராண்டி இந்த சொல், இதை கொஞ்சம் ஆலோசனை பண்ணி பார்க்கணும். காட்டுமிராண்டிங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் அதுக்கு? காட்டுமிராண்டிங்கிற சொல்லுக்கு அர்த்தம் உண்டா? என்ன அர்த்தம்? ரஃபா சொல்லணும்னா சாவேஜ், பார்பேரியஸ். இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? பார்பேரியஸ்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? சாவேஜ்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? என்ன பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் மீனிங்லெஸ் வேர்ட்ஸ். இது எல்லாமே மீனிங்லெஸ் வேர்ட்ஸ். அந்த நாள் ஐரோப்பியன் வெள்ளக்காரன் காட்டில் வாழக்கூடிய மக்களை கொடூரர்கள் என்று கல்பனை பண்ணிட்டான். புரியறதா? அதனால அவர்களை ஒழிச்சு கட்டணும்னு நினைச்சான். அப்போ அவர்களுக்கு ஏதாவது பேர் வச்சு அவளை ஒழிக்கணும் என்று வரும்பொழுது அப்போ அவன் காயின் பண்ணிட்ட வேர்டு சாவேஜ்ங்கிறது, பார்பரஸ்ங்கிறது. அப்படி யாரை ஒழிச்சான்? ட்ரைபல்ஸ். இந்த ட்ரைபல்ஸ்க்கு அவன் வச்ச பேர் என்ன? பார்பரஸ், சாவேஜ். அது தமிழாக்கம் பண்ணும் பொழுது சாவேஜ்ங்கிற வார்த்தையை தமிழாக்கத்தில் அதுக்கு தமிழ் மொழியில ஏதாவது வார்த்தை இருக்கான்னு தேடினான், கிடைக்கல. தமிழ் மொழியில் அதுக்கு வார்த்தையே கிடையாது. சாவேஜ்ங்கிறதுக்கு பார்பரஸ்ங்கிறதுக்கு கிடையாது. அப்ப என்ன பேர் வச்சான்? காட்டு மிராண்டி. இந்த பேர் ஒரு 200 வருஷத்தை தாண்டாது. ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். சங்க காலத்தில் காடுவாழ் மக்களுக்கு கானவர்னு பேர். ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், கானவர் வனவாசிகள், அவ்வளவுதான். காட்டு மிராண்டின்னு என்ன அர்த்தம்னா காட்டில் வாழும் கொடூரம்னு அர்த்தம். அது மாதிரி எவனும் காட்டுல வாழல. ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், அது மாதிரி எவனும் காட்டுல வாழல. இது ட்ரைபல்களுக்கு நேர் அட்டாக். இந்த வார்த்தையே தப்பு. இந்த வார்த்தையை கடவுளை வணங்குபவன் காட்டு மிராண்டி என்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், கடவுளை வணங்கணும்லாம் விட்டுருங்க. காட்டு மிராண்டிங்கிற வார்த்தையை ட்ரைபலுக்கு அடிக்கக்கூடிய நேர் அட்டாக் இது. இந்த வார்த்தையை யார் உபயோகப்படுத்துவான் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, சம்ஹவ் காடுல வாழக்கூடியவர்கள்லாம் கொடூரர்கள், கொடுமையானவர்கள் என்கின்ற ஒரு நம்பிக்கை வெள்ளக்காரன் மூலமா இந்த சேவேஜ்ங்கிற வார்த்தையோட இன்ஃப்ளூயன்ஸ்னால, பார்பரஸ்ங்கிற வார்த்தையினுடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால நமக்கு வந்தவர்கள் தான் காட்டுமிராண்டிங்கிற வார்த்தையே உபயோகப்படுத்துவான். அந்த காலத்து இன்னைக்கு உள்ள ட்ரைபல்ஸ் அவ ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒரு 12,000 வருடங்கள் முன்னாடி ட்ரைபல் லைஃப்னு ஒன்று இருந்தது.
அந்த ட்ரைபல் லைஃப்ல இருந்தவர்கள்லாம் கொடூரர்களா வாழ்ந்தார்கள், கடுமையானவர்களா வாழ்ந்தார்கள், படு பயங்கரமானவர்களா வாழ்ந்தார்கள்ங்கிற கற்பனை. நம்ம தான் ரொம்ப சிவிலைஸ் ஆயிட்டோம், நம்ம தான் ரொம்ப ஹைலி கல்ச்சர்டு, நம்ம வாழற வாழ்க்கை தான் ரொம்ப ஜென்டிலான வாழ்க்கை என்கிற கற்பனை. இப்பொழுது வரக்கூடிய விஞ்ஞான ஆராய்ச்சிகள்லாம் இந்த கற்பனையை தட்டி எறிகிறது. இன்னைக்குள்ள விஞ்ஞான ஆராய்ச்சிகள், இப்போ வரக்கூடிய சில நூல்கள்லாம் என்னத்தை சொல்றது, விஞ்ஞான ஆராய்ச்சியாளர்கள்லாம் என்ன சொல்றார்கள்னா, அன்னைக்கு ட்ரைபல் லைஃப்ல வாழ்ந்தவா இருக்காளே அவர்கள் நம்மளை விட இன்னுமே நிம்மதியா வாழ்ந்தார்கள், சைக்கலாஜிக்கலாவும் ஹெல்த்தியா வாழ்ந்தார்கள், பிசிக்கலாவும் ஹெல்த்தியா வாழ்ந்தார்கள் முதலிய வார்த்தைகளை எழுதுகிறார்கள். என்னைக்குமே இவர்களை நாம் காட்டு மிராண்டிகள் நினைச்சதே கிடையாது. நாம் எப்பொழுதுமே அவர்களை சொல்ற விதம் என்னன்னா காணவர்கள் என்றுதான் சொல்ற வழக்கம். அவர்களோட நமக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் ஆனது மிகவும் சுமூகமாக இருந்த ரிலேஷன்ஷிப். அந்த உறவு என்கிறது நீங்க ராமாயணத்தை எடுத்து பார்த்தாலே தெரியும் இல்லையா? ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது மற்றவருக்கு இன்னருள் சுரந்து என்று திருமங்கியாழ்வாருடைய பாசுரம். வால்மீகி ராமாயணத்துக்கு போயிட்டேன்னா அது இட் எக்ஸல்ஸ். என்ன சொல்றது அப்படின்னா, ராமஸ்ய ஆத்ம சமசகா, ராமருக்கு ஆத்மசமமான தோழன், ராமருக்கு தன்னுடைய உள்ளத்துக்கு தன்னுடைய ஆத்மாவுக்கு ஈடான தோழனாக குகனை ஏற்றுக்கொண்டார் என்று வால்மீகி சொல்றார். வால்மீகியே காணவர்ங்கிறார். வால்மீகியே காணவர் என்று சொல்றவர்கள்லாம் இருக்கிறார்கள். அதே மாதிரி குகப்பெருமான காணவன் சபரி என்கின்ற ஒரு தபஸ்வி. அவன் எங்கேன்னு வந்தான், வேடுவர் குலத்திலேருந்து வந்தவன் சபரி என்கின்ற தபஸ்வி. இவ்வாறெல்லாம் பார்க்கிறோம் இல்லையா? இது மாதிரி பார்க்கிறோம் இல்லையா? முருகப்பெருமானே வேடனாத்தானே நிற்கிறார் என்று இருக்கும் பொழுது, இது இந்த சாவேஜ் பார்பரஸ்ங்கிற வெள்ளக்காரனோட என்ன ஒரு வார்த்தை இருக்கும். ஹிந்துக்களுக்கு ஒரு வார்த்தை வச்சிருப்பாங்க, என்னன்னா பேகன், கேள்விப்பட்டிருக்கலாது? ஆமா, பேகன் பேகன் அப்படின்னு ஒரு குரூப். அது மாதிரியா ஒரு பேரை வைக்க வேண்டியதுதான், நெகட்டிவான பேர் இது. இது மாதிரி வாழற வாழலாம், தப்பான வாழ்க்கை வாழறா, காட்டுல வாழ்ந்துட்டு இருக்காளா அவள்லாம் சேவேஜ். பேர் தான், இட் இஸ் மீனிங்லெஸ். இது அவனோட அவன் நோஷன்ல இருக்கு, அண்டர்ஸ்டாண்டிங் கூட கிடையாது. சேவேஜுங்கிறது அவன் நோஷன்ல இருக்கு, காட்டு மிராண்டிங்கிறது அவன் நோஷன்ல இருக்கு. அந்த நோஷனை எடுத்து சொல்றாரு காட்டு மிராண்டி மொழி, வணங்குபவன் காட்டு மிராண்டி. கடவுளை வணங்குபவன் காட்டு மிராண்டிங்கிறதுல கடவுளை வணங்குறவனை திட்டார் அப்படிங்கறது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் காணவர்களை காட்டு மிராண்டின்னு சொல்றதுக்கு இவர் யார் உரிமை கொடுத்தா? அது கொஞ்சம் நினைச்சு, அதுதான் நான் பேசுறேன். என்ன அது கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய விஷயம். அந்த பாயிண்ட்டுக்கு வரேன். என்ன இங்க கடைசியா என்ன முடிச்சுக்க விரும்புறேன் அப்படின்னா, ஒன்னுத்துல கை வச்சா இது ஒவ்வொன்றுத்துக்கா போயிட்டு இருக்கும். அதுதான் செய்யறார் என்கிறதையும் நாம் பார்க்கிறோம். அப்போ இங்க நமக்கு தெள்ள தெளிவா உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி இந்த வெள்ளக்காரர்கள் குழப்பினார்கள். அவர்கள் ஆட்சிக்கு வந்த காலத்திலேருந்து அவர்கள் ரிசர்ச் பண்றேன்னு சொல்லி சில நெரேட்டிவ்லாம் செட் பண்ணா. ரிசர்ச் பேர் தான் அது, என்ன கட்டமைப்புங்கிற இல்லையா? அது மாதிரி நெரேட்டிவ்லாம் செட் பண்ணா. இந்த நெரேட்டிவ்கள்லாம் கடந்து பாருங்க, ஒரு 200 வருஷம் முன்னாடி போங்க, இன்னுமே தீர்க்கமா ஒரு 300 வருஷம்னு வச்சுக்கோங்க சேஃப்லி. என்ன ஒரு 300 வருஷம் முன்னாடி போங்க, இந்த யூனிவர்சலா பௌத்தனா இருக்கட்டும் ஜெயினனா இருக்கட்டும், யூனிவர்சலா இவர்கள் எல்லாருமே ராமச்சந்திர பிரபுவை எப்படி கண்டிருக்கிறார்கள் என்று நாம் பார்த்தோன்னா, ராமச்சந்திர பிரபு என்கிறவர் தர்மத்தினுடைய உறைவிடம் என்றும், ராவணன் அப்படிங்கிற இந்த ஒரு இவன் எவ்வளவு பெரிய அபராதி, எப்படி இவன் பதிவிரதைகளை நடத்தினான், ரிஷிகளை நடத்தினான், எப்படி சூறையாடினான் என்கின்ற விஷயமும், அந்த ராவணனை சம்ஹரித்து எப்படி ராமச்சந்திர பிரபு தர்மத்தை ஸ்தாபிச்சாருங்கிறதும் இந்த யுத்தத்தை பற்றி சொல்லும் பொழுது, இதை யூனிவர்சலா தர்ம யுத்தமாகத்தான் ராமருடைய சரித்திரத்தையும் ராமரிடத்தின யுத்தத்தையும் பர்சீவ் பண்ணார்கள். ஆனால் நம்மளை ஏதோ ஒரு விதத்தில் பிரித்தாளனும் என்கின்ற பிரித்தாளும் கொள்கை கொண்ட வெள்ளையர்கள், இது உலகம் முழுக்க அடாப்ட் பண்ண டெக்னிக்கு, அது மாதிரியான ஒரு கொள்கை கொண்ட வெள்ளையர்கள் இங்கே வரும்பொழுது எப்படி இப்படிலாம் பிரித்தாளலாம், ஹிந்துக்கள் சீக்கியர்கள் அங்கே பிரித்தாள்றது. இங்கே என்ன அப்படின்னு அவர்களே காயின் பண்ண வேர்ட்ஸ், சம்ஸ்கிருத வார்த்தை தான் இல்லைங்கள, ஆனால் அதை எங்கே கொண்டு வைக்கிறான்னு பாருங்க. திராவிடங்கிற சம்ஸ்கிருத சொல்லுக்கு பழைய காலத்தில், பழைய வெள்ளக்காரன் வரத்துக்கு முன்னாடி தென்னிந்தியர்கள்னு அர்த்தம். ராஜதரங்கனியில் வருது, பாகவத்திலே வருது. யோசௌ சத்யவிரதோ நாம ராஜரிஷி திரவிடேஸ்வரஹா. சத்யவிரதன் என்கிற மன்னன், பாண்டிய மன்னன், அவரை பற்றி வரும்பொழுது திராவிட மன்னன் வருது.
இதெல்லாம் எதை காட்டுறது அப்படின்னு, திராவிடங்கிற சொல் தென்னிந்தியர், இவ்வளவுதான் அர்த்தம். ஆனா வெள்ளக்காரன் வரும்பொழுது அது ஒரு தனி ரேஸ் ஆகிறது. இது ஒரு தனி ரேஸ். ஆரியன்கிற சம்ஸ்கிருத சொல்லுக்கு ஒரே அர்த்தம் என்னன்னா சான்றோம், இதான் அர்த்தம். புத்தர் பெருமான் ஆரிய சத்தியம் அப்படின்னு சொல்றாரே, அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன டிரான்ஸ்லேஷன் கொடுக்குற? ஆரியன் ரேஸ் ட்ரூத், நோபல் ட்ரூத். நோபல் ட்ரூத்துங்கிற டிரான்ஸ்லேஷன். புத்தர் சொன்னா மட்டும் அது அந்த ஆரியங்கிற வார்த்தை நோபல் ட்ரூத் ஆயிடும். ஆனா எங்கேயாவது ராமாயணத்தில் ஆரியங்கிற சொல் வந்தா அது வந்து ரேஸ் ஆயிடும். யாரு? வெள்ளக்காரனுக்கு. வெள்ளக்காரன் பார்க்கிற பார்வை தான் அது, வெள்ளக்காரன் பார்க்க. ஆனா ராமாயணத்திலேயே ஆரியங்கிற வார்த்தை ராவணனுக்கே வரும். ராவணனுக்கே வரும், ராமருக்கு வருது அப்புறம் இருக்கட்டும். ஆரியபுத்திரேதி வாதின்யா, மந்தோதரி ராவணன் ஆரியபுத்திரான்னு கூப்பிடுறா. என்ன கொஞ்சம் இப்படி பார்த்தோம். மந்திரமூலம் ஹி விஜயம் பிராகு ஆர்யாக மனஸ்வினஹா. என்ன மந்திராலோசனை செய்வோம், ராட்சசர்களை நம்ம எல்லாரும் மந்திராலோசனை செய்வோம், மந்திராலோசனை மூலமா தான் வெற்றி ஏற்படும் ஆரியர்கள் பேசுகிறார்கள், ராவணன் சொல்றான். அங்க என்னப்பா அர்த்தம் ஆரியர்கள்னு அப்படின்னு? வேற ஒன்றும் அர்த்தம் இல்லை, சான்றோர்கள்னு அர்த்தம். சான்றோர்கள்ங்கிற அர்த்தத்தில் தான் ஆரிய சப்த பிரயோகம் சாஸ்திரங்கள்ல. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது ஒரு ரேஸு, இது ஒரு ரேஸு. அந்த ரேஸ் வந்து இந்த ரேஸை ஆதிக்கம் பண்ணிட்டு அவன் இவனை ஒடுக்கினான் அப்படிங்கிற ஒரு ஒரு கல்பனையான ஒரு கற்பனையான ஒரு கட்டமைப்பை இந்த வெள்ளையர்கள் தன்னுடைய ஒரு சுயநலத்துக்காக கொண்டு வந்தார்கள் என்கிறது நாம் முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அப்போ ரொம்ப பிரசித்தமாக இருந்தது, இப்பயும் பிரசித்தமாக இருக்கிற ராமாயணம் தானே. இந்த ராமாயணத்தை அதுக்கு எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷ விதையை விதைச்சான் வெள்ளக்காரன். அதுதானே தவிர எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். வெள்ளக்காரன் வரத்துக்கு முன்னாடி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்ன, இப்பயும் எல்லாரும் எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா, ராவணனை சுத்தி இருந்த ராட்சசர்கள் இவர்கள் எல்லாரும் இப்பேற்பட்ட ஒரு அட்ராஷியஸான டெரரிசம் நடந்துட்டு இருக்கும் பொழுது அது எல்லாத்தையும் ஒடுக்கி தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணணுங்கிறதுக்காக ராமச்சந்திர பிரபு யுத்தம் நடத்தி அந்த தர்ம போரனுடைய முடிவில் ராவணனை வதம் பண்ண உடனே அவர் அந்த ஆட்சியை தன்னோட அனக்ஸ் கூட பண்ணிக்காம அந்த ஊருக்குள்ள கூட நுழையாம அங்கு வந்து விபீஷணனை பட்டாபிஷேகம் செய்து தர்மஸ்தாபனம் செய்து திரும்பினார் என்கின்ற கதையை தானே பார்க்கிறோம். அப்போ இந்த கதையை எப்படி பார்க்கணும், எந்த முறையில் பார்க்கணும்னா அறப்போருங்கிற முறையில் பார்க்கணும்.